இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ன்றது எந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, இல்லை இந்த கர்ஸ்க் அஃபென்சிவாக பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா உக்ரைன் எப்போ ரஷ்யாக்குள்ளே போயிட்டு அடிக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த யுத்தத்தோட போக்குன்றது நம்ம நல்லா பார்த்தோன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ரஷ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட் இருக்குல்ல, இந்த ஜாப்ரோசிஷியா கிரீமியா ஒட்டிய பகுதிகள், இந்த பக்கம் கர்சன், இது எல்லாத்தையும் சேர்த்து நிப்ரோ ரிவரோட இந்த கரையை, ஈஸ்டர்ன் கரைகளை, அதாவது கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய கரைகளை ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தோன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாதபடி ஜாப்ரோசிஷியாவோட அந்த பகுதிகளில் இருந்து நிப்ரோ ரிவரை கிராஸ் பண்ணி உக்ரைனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மலாக இது ஒரு அட்டாக் மாதிரி நடக்குதா, இல்லை உள்ள வேற ஏதாச்சும் பிளானோட போயிருக்காங்களான்னு பார்த்தோன்னா, உள்ளே போன ரஷ்ய வீரர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான செட்டில்மெண்ட்ஸை நோக்கி அவங்களோட முன்னேற்றங்களை இப்போ நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மலாக இந்த ஒரு போரானது இந்த மாதிரி நதிக்கரைகளில் நடந்துட்டு இருக்குன்னா மேஜராக யாரும் ரிவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆர்மி, அது உலகத்தோட தலை சிறந்த ஆர்மி, இல்லை உலகத்திலே இவங்க தான் சக்தி வாய்ந்த ஆர்மி, அப்படி ஒரு பேரை கொண்ட நாடாக கூட இருக்கட்டும், டிஃபென்சிவ் பொசிஷனில் அக்கறையில் இந்த ஆத்தோட மறுக்கரையில் நிற்கிறவங்க மேலே ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணுற எண்ணத்தோட யாராச்சும் உள்ள நுழைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆத்தங்கரையை அவங்களால கடக்க முடியாது. ஏன்னா டிஃபென்சிவ் பொசிஷனில் இருக்கவங்க இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ ரஷ்யா அந்த கரைகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை ஸ்லோவாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில் ரஷ்யாவோட ப்ராக்ரஸ், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிப்பாங்க, இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் முன்னேறுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விகிதமானது இருக்கும்ல, அப்படியே பார்த்தோன்னா இந்த கர்ஸ்க் இன்வேஷனுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை உக்ரைன் பண்ணதுக்கப்புறம் டபுள் மடங்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நாட்டோ உக்ரைனை வந்து நம்ம முன்னாடியே காப்பாற்றிருக்கணும், உக்ரைனுக்கு நம்ம உதவிகள் பண்ணாமல் விட்டதுனால தான் ரஷ்யா கிட்ட இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு நாட்டோவோட கரிசன பார்வையானது உக்ரைன் மேலே விழ ஆரம்பிச்சிருக்கு. யூகேலாம் இன்னும் நிறைய விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்பா இன்னும் பர்மிஷன் கொடுக்காம இருக்கீங்க, கொடுத்து தான் பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட பார்வைக்கு இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமே யூகேவோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன். இவர் வந்து உக்ரைனுக்கு, இல்லை ஜெலன்ஸ்கி, உக்ரைனுன்னு விட்டுட்டு ஜெலன்ஸ்கியோட ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து என்ன கேட்டாலும் என் கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தான்ற மாதிரி ஜெலன்ஸ்கி என்னெல்லாம் கேட்டாரோ எல்லாத்தையும் கொடுக்கணும், இல்லை உக்ரைனுக்கு இதை கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அதிகமாக வெப்பன்ஸையும் அதிகமான பொருள் உதவி, ஆயுத உதவி எல்லாத்தையும் கொடுத்த நாடு யூகே தான். போரிஸ் ஜான்சன்லாம் வந்து பதவி விட்டு போகிறப்போ ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் இழக்கிறேன், என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாமல் இந்த வாரம் நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார். இதே போரிஸ் ஜான்சன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், அந்த 5 அஃபிஷியல்ஸ் சேர்ந்து இப்போ ஸ்டாமர் கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. ஏன் நீங்கள் பர்மிஷனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுங்களேன், உக்ரைன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த பர்மிஷனை கொடுக்கறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது, இல்லை உக்ரைனுக்கு தான் என்ன பிரச்சனை வந்துட போகுது, ரஷ்யாவை அடிக்கட்டுமே, அடித்ததுக்கப்புறம் வர பிரச்சனைகளை அப்புறம் பார்த்துப்போம், இப்போ நீங்கள் பர்மிஷனை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யா யூஎன் வரைக்கும் ஒரு விஷயத்தை போய் சொல்லிட்டாங்க. டீப்பர் ஸ்ட்ரைக், என்னைக்கு லாங் ரேஞ்ச் வெப்பனை வச்சு ரஷ்யாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு ரஷ்யாவோட அந்த போர்ன்றது அறிவிக்கப்படும். எந்த நாடு கொடுக்குறாங்க அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, இப்போ வரைக்கும் இது ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ற அந்த ஒரு பேரில் தான் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் நாளைக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு போரில் போயிட்டு முடியும். டைரெக்டாக ஒரு எச்சரிக்கைன்றதையும் தாண்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியில் கொடுத்துருங்க. அப்படி இருக்கப்போ இந்த யூகேன்ற நாடு, யூகேவோட ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த இடத்துல உக்ரைனை ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. யூகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ பெருசாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, 2ஆம் உலகப் போர்லலாம் நம்ம பெருசாக ஏதோ பண்ணிட்டோம், 2ஆம் உலகப் போரில் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து ஹிட்லரோட ஆர்மியெல்லாம் நிறைய இடத்துல அடி வாங்க வச்சிட்டோம், 2ஆம் உலகப் போரில் நம்ம ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வரலாற்றில் நிறைய பக்கங்களானது மறுக்கப்பட்டிருக்கு. இந்த யூகே சார்பாக இந்த போருக்கு சம்பந்தமே இல்லாத இந்தியர்கள் லட்சக்கணக்கான நபர்கள் இறந்துருக்காங்க. கணக்கில் காட்டப்பட்டது இல்லாமல் கணக்கில் காட்டப்படாமல் பல லட்சம் இந்தியர்களை நம்ம பறி கொடுத்துருக்கோம், சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்களுக்காக. இப்படி காலனி நாடுகளோட ஆதிக்கத்தில் இருந்த மக்களை கொண்டு போயிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக சம்பந்தமே இல்லாமல் ஆயிரக்கணக்கில் கொத்தாக பறி கொடுத்து இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு ஒரு முக்கியமான நாடாக ஒரு பேரோடு உட்காந்துட்டு இருக்க ஒரு நாட்டோட தலைவர்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டம் மாதிரி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. நாட்டோட சப்போர்ட், அமெரிக்காவோட சப்போர்ட், இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னு வைங்க, யூகேவோட ஆர்மியெல்லாம் ஈஸியாக மற்ற நாடுகள், ரஷ்யான்னு இல்லை, இப்போ யூகேக்கும் வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னு வைங்க, நாட்டோட சப்போர்ட்டு இல்லை இந்த அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லைன்னா ஒரு சில வாரங்களில் எதிரில் இருக்கக்கூடிய நாடு ஒரு சரிசமமான ஒரு நாடாக இருந்துச்சுன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிடும்.
இது 2ஆம் உலகப் போருக்கான காலகட்டம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த நாட்டில் இருந்தோன்னா எத்தனை லட்சம் சோல்ஜர்ஸை வேணால் கூட்டு போகலாம், அங்கே இருக்க அப்பாவி மக்களை வந்து ஏமாற்றி கூட்டு போகலான்றதுக்கு இது அந்த காலம் கிடையாது. அதை இவங்க எல்லாம் மனசில் வச்சுட்டு பேசுனாங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ அடுத்ததான் அந்த ஒரு டேட்டாவுக்கு வருவோம். இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக கர்ஸ்கில் ஒரு இன்வேஷனை பண்ணதுக்கப்புறமா உக்ரைனோட நிலைமை எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சார்ட்டை பாருங்கள். இதில் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வாங்க. 2023 இருக்கக்கூடிய டேட்டா இது. இதில் ஜனவரி, பிப்ரவரி அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ரஷ்யா எத்தனை கிலோமீட்டர் உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனை தாண்டி போயிட்டுருக்காங்க. மேக்ஸிமம் 2, 3, ஒரு நாளைக்கு சில டைம் வெறும் 0.5 கிலோமீட்டர் 500 மீட்டர் கிராஸ் பண்ணி போன கதையெல்லாம் இருக்குது. சில மாதங்களில் மைனஸில் ரஷ்யாவுக்கு வந்த கதையும் இருக்குது. ஏன்னா உக்ரைன் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணுறப்போ ரஷ்யா பின்வாங்கின கதையெல்லாம் இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 2 லைன் மட்டும் ஒரு பெரிய ரெட் லைனாக வெளியில் போகும். என்னடா இது கடைசியில் மட்டும் இதுவாக இருக்கே, இந்த சார்ட் இதோட முடிதான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. ஆகஸ்ட் மாதத்தில் உக்ரைன் இந்த கர்ஸ்க் இன்வேஷனை பண்ணுறாங்க. ரஷ்யாவை சர்ப்ரைஸாக அடிக்கிறோம். ரஷ்யாவை இது பக்கம் உக்ரைன் பக்கம் திரும்பவே கூடாது. இதுக்கப்புறம் உக்ரைன் அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா ரஷ்யாவோட டெரிட்டரியை இல்லை ரஷ்யாவோட நிலப்பகுதியில் உக்ரைன் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்கன்றது ஞாபகத்தில் வரணும்னு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக். உண்மையிலே சர்ப்ரைஸ் அட்டாக் தான். யாருமே இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கல. ஓப்பனாக ஒத்துக்கணும். ரஷ்யா வந்து அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க உக்ரைன் உள்ளே நுழையிற வரைக்கும். அப்படி பண்ணதுக்கு அப்புறமா அங்கே கர்ஸ்கில் உக்ரைன் முன்னேற இந்த பக்கம் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டரில் இருந்தது 11 மாறுது. 11 தாண்டியும் போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 11 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ரஷ்யா சில பகுதிகளில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு ஒரு விஷயத்தை நீங்களே முடிவு பண்ணிங்க. கர்ஸ்க்குள்ளே நுழைஞ்சதுனால உக்ரைனுக்கு வெற்றி கிடச்சிட்ருக்கா, இல்லை கர்ஸ்க்குள்ளே நுழைஞ்சதுனால ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் கொலாப்ஸ் ஆகி ரஷ்யாவுக்கு வெற்றிகள் கிடச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் நிறைய பேர் ஓப்பனாக ஒரு பொய்யை சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அப்படி ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இன்றைக்கி நிப்ரோ ரிவரை கிராஸ் பண்ணி ரஷ்யா ஜாப்ரோசியா ஃப்ரண்ட்டில் மறு கரைக்கு போயிட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு மேப்பை பாருங்கள். இது நேற்று நைட் அப்டேட் பண்ண மாட்ட மேப், ரஷ்யாவோட அந்த ஃபீல்டு மேப். இந்த நிப்ரோ ரிவரை கிராஸ் பண்ணி 4லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பகுதியில், இந்த கரையிலேருந்து ஈஸ்டர்ன் கரையிலேருந்து இந்த பகுதியில் கிழக்கு கரையிலேருந்து மேற்கு கரையை நோக்கி போக ஆரம்பித்து இப்போ அதை ரஷ்யா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய பகுதிகளெலாம் கண்ட்ரோல் பண்ணல. இந்த ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து உள்ளே போயிருக்கிறது. ஒரு 7 இல்லை 8 செட்டில்மெண்ட் வரைக்கும் பிடிச்சிருக்கலான்றாங்க. இது எவ்வளோ நாள் ரஷ்யா ஹோல்ட் பண்ணணும்னு தெரியல. இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய டிஃபென்ஸை உக்ரைன் கொடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ரஷ்யா மறு கரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதில் இன்னும் ரஷ்யா ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கை ஆரம்பிக்கலை, அவங்களோட எம்எல்ஆர் சிஸ்டம் ஸ்ட்ரைக்கை ஆரம்பிக்கலை, எதுவுமே இல்லை. வெறும் கிரவுண்ட் ட்ரூப்ஸை மட்டும் உள்ளே அனுப்பி நார்மலாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷன் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுக்கு ரஷ்யாவுக்கு இதில் வெற்றிகள் கிடச்சிருச்சுன்னா இப்போ நான் சொன்ன எல்லாமே இது ஒன்று தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல உக்ரைன் எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க, இல்லை உக்ரைன் யாரை வச்சு டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஒருவேளை அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் அதை எங்கிட்ட ஷேர் பண்ணலாம். கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்தது பார்க்கலாம், இப்போது நாட்டோட செக்ரட்டரி ஸ்டாலன்பர்க் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா நாட்டோ வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? 2014 நாட்டோவை கொண்டு போயிட்டு உள்ளே சேர்த்துருக்கணும். எங்கே? உக்ரைனை வந்து நாட்டோவுக்குள்ளே சேர்த்துருக்கணும். அப்படி இல்லையா உக்ரைனை வந்து நம்ம நாட்டோவோட வெப்பன்ஸை உள்ளே அனுப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடாக மாற்றிருக்கணும். நம்ம அதை பண்ணாமல் விட்டதுனால தான் 2022 ரஷ்யா புதினோட அந்த ஒரு அறிவுறுத்தலால் ரஷ்யாவோட ஆர்மி இப்படி ஒரு இன்வேஷனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தப்பு எல்லாமே நம்மளோடது தான். இதில் மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம பண்ணாமல் விட்ட ஒரு விஷயத்தினால இன்றைக்கி உக்ரைன் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னென்னா உக்ரைன் வந்து நாட்டோவில் சேரணுன்றதை ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்க. உக்ரைனோட மக்கள் விரும்பிட்டு இருக்காங்க. 2014 நம்ம உக்ரைனை சேர்த்துருந்தோம்னா கிரீமியாவும் இன்றைக்கி உக்ரைனோட கைகளில் இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 1,60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது ரஷ்யா இப்போ அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுவும் உக்ரைன் கிட்ட இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ எல்லா நாடையும் இழுத்து விடுற மாதிரி இந்த ஒரு போர் வந்திருக்காது. ஸோ எல்லா தப்பும் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் இந்த இடத்துல உக்ரைனை பாதுகாக்காமல் விட்டுட்டோன்னு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை அதுவான்னு பார்த்தோன்னா இந்த 2014 இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சுதான் நினைப்பீங்க. இதுக்கு மேஜராக உங்களுக்கு தெரிஞ்ச காரணம்லாம் என்ன? யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு அப்போது பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஒத்துக்கலை. ப்ரோ ரஷ்யன் பிரசிடென்ட் விக்டோர் யானுகோவிச். இவர் வந்து ரஷ்யா கூட நிறைய ஃபேவரான முடிவுகள் எடுத்திருந்தாரு. அதனால் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கலை. ரஷ்யா வந்து அவங்களோட கண்ட்ரோலில் உக்ரைனை வைக்கணும்னு நினச்சிருந்தாங்க. அதனால ஒரு மக்கள் புரட்சியானது ஏற்பட்டுச்சு. எதுக்காக? எங்களுக்கு தேவைப்பட்ட உதவிகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து கிடைக்க விடாமல் பண்ணுறீங்க, அதனால தான் மக்கள் எழுச்சியானது ஏற்பட்டதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சில டேட்டாஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்று பிரச்சனை உண்மையிலே என்ன தெரியுமா நடந்துச்சு? இப்போ நாட்டோவை படி சொல்கிறாங்கல்ல, நாட்டோவில் சேரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டாஸ்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் அப்போதைக்கு இந்த கோப்பானது ஏற்படுறதுக்கு முன்னாடி அப்போது உக்ரைனோட பிரைம் மினிஸ்டராக இருந்த மைக்கேல் அசரோவ் யூரோப்பியன் யூனியன் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறாங்க.
ஒரு 20 பில்லியன் யூரோஸ் மேக்ஸிமம் வந்து அன்னை காலகட்ட மதிப்பில் ஒரு 27 பில்லியன் US டாலரை எங்களுக்கு உடனடி உதவிகளாக கொடுங்க. நிறைய வந்து ரிஃபார்ம்ஸை நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. லோனாவோ ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு பேக்கேஜில் லோனா அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் பொருட்களாக எங்களோட உதவிகளுக்கு எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் ஒரு லோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன் அவங்களுக்கு எவ்வளோ தர்மா சாங்ஷன் பண்ணாங்க? வெறும் 610 மில்லியன் யூரோஸ் மட்டும் தான் எங்களால் கொடுக்க முடியும். இந்த 610 மில்லியன் யூரோஸுக்கு இந்த முதல் ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும். ரகுவரனுக்கும் அர்ஜுனுக்கும் நடுவில் ஒரு இன்டர்வியூ சீன் போயிட்டு இருக்கப்போ, உலக வங்கி கொடுக்க வேண்டிய கடனை ஏன் கொடுக்கல, அதை நீங்கள் உங்களோட அரசியல்வாதிகள் தான் வந்து நிறைய ஊழல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தடுக்காமல் விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில சீன்ஸ் வரும். அதில் ஒரு விஷயத்த சொல்லுவார். அவன் 1008 அக்ரிமெண்ட் காட்டினா நம்ம நாட்டையே கொண்டு போயிட்டு அடகு வைக்கிற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸை காமிச்சான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த 600 மில்லியனுக்காக யூரோப்பியன் யூனியன் உக்ரைனுக்கு நிறைய கண்டிஷன்ஸை கொடுத்தாங்க. நீங்கள் வந்து டேக்ஸை இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு லோன் ஆனது வருதுன்னா அதை ஈஸியாக அவங்க திரும்ப வாங்குறதுக்கு இல்லை ஒரு நாடு கட்டுறதுக்கு முதல்ல அவங்க கை வைக்கிறதே அங்கே இருக்க பொதுமக்கள் மேலே தான். டேக்ஸை எந்த அளவுக்கு ஏற்றுறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் அந்த நாட்டோட அந்த குறிப்பிட்ட கடனை ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்களால அடைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கேஸோட ப்ரைஸஸை ஏற்றுறதுன்னு பல கட்டத்தில் ஒரு 7 இல்லை 8 கண்டிஷன் ஆனது பொதுமக்களை மையப்படுத்தி இருந்துச்சு. அப்போ ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவுக்கு உக்ரைன் ரொம்ப முக்கியமான நாடு, ரஷ்யாவுக்கு ஒரு கவச நாடு. இவங்க அமெரிக்கன் டாலர் மதிப்பில் 15 பில்லியன் நாங்கள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கேஸ் மார்க்கெட் ரேட்டை விட ப்ரொடக்ஷன் ரேட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஷேரில் மார்க்கெட் ரேட்டை விட நாங்கள் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம். இல்லை மார்க்கெட்டில் இருக்கிறத விட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட ரஷ்யாவோட கேஸை வாங்குங்க, உங்களுக்கு கம்மியான விலையில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ்ன்றது இந்த உக்ரைனுக்கு கொடுக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் பேக் ஸ்டோரியில் இருக்கிறது அமெரிக்காவை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சம்பவங்களும் நடந்திருக்கு. ஓப்பனாக இந்த இடத்துல நான் என்ன யார் பின்னாடி இருக்காங்க அதெல்லாம் சொல்ல விரும்பல. இந்த வீடியோட கடைசியில் அதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லை யூரோப்பியன் யூனியனோட அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இவர் கையெழுத்திடாமல், உக்ரைனோட அதிபர் கையெழுத்திடாமல் போனதுனால புரட்சின்றது உக்ரைனுக்குள்ளே ஏற்படுது. இப்படி ஏற்பட்டதுக்கப்புறமா அரசாங்கன்றது கலைக்கப்படுது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் உக்ரைனுக்குள்ளே போயிட்டு இருக்கு. உடனடியாக ஒரு தற்சமயத்துக்கு ஒரு அரசை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் உக்ரைனுக்குள்ளே எழுது. ரஷ்யா 2014 கிரீமியாவை பிடிக்கிறாங்க. இப்படி கிரீமியாவை பிடிக்கிறதுக்கு ரஷ்யா சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நாட்டோட எக்ஸ்பென்ஷன்ன்றது இந்த இடத்துல அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் கிரீமியாவை விட்டுட்டோன்னா கருங்கடலில் கிரீமியாவோட கோஸ்டல் லைன்ஸில் நாட்டோவோட ஒரு நேவல் பேஸ் வரும். இருக்கிறதுலேயே மோசமான செக்யூரிட்டி த்ரெட் அது எங்களுக்கு. அப்படிப்பட்ட இடத்த நாங்கள் விட மாட்டோம், அதனால கிரீமியாவை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு கிரீமியாவை மட்டும் பிடிச்சிட்டு அதோட அந்த கதையை முடிச்சிடுறாங்க. அதை தாண்டி எந்த ஒரு பகுதிகளுக்கும் போகல. இது 2014 நடந்தது. இப்போ நாட்டோவோட ஸ்டோலன்பர்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? 2014 உக்ரைன் மக்கள் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க, உக்ரைன் மக்கள் விருப்பப்படி நம்ம நாட்டோவில் சேர்த்துருந்தோம்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு உக்ரைனில் இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லியிருக்காருல்ல. ஜஸ்ட்டு இதோ பாருங்கள், 2014க்கு முன்னாடி, இது வந்து 2013 உக்ரைன் மக்கள் சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. அதில் 30%க்கும் கீழே, 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் எந்த இடத்துலலாம் வாழுறாங்களோ, எந்த சிட்டிஸ்லாம் வாழ்கிறாங்களோ அந்த பகுதிகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு சர்வே, ஒரு கருத்து கணிப்பு. அதில் 30% மக்கள் கூட நாங்கள் நாட்டோவில் சேர விரும்புகிறோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல. இது 2014 கிரீமியாவை ரஷ்யா எடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு சர்வே. அதுலேயுமே OSWவால் எடுக்கப்பட்டது. அதுலேயுமே என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நாட்டோவில் சேர விரும்பலை, உக்ரைன்ன்றது தனி நாடு, அதில் வந்து எந்த நாட்டுக்கும் நாங்கள் வந்து இடம் கொடுக்க விரும்பல, எந்த ஒரு இராணுவம் சார்ந்த அமைப்புலையும் நாங்கள் சேர விரும்பலன்னு சொல்லிட்டு 30%லேருந்து 40% வரைக்குமான மக்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே 2014 இதே டைமில் பேரலாக அமெரிக்காவோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெத்தடாலஜி இதில் எடுக்கப்பட்ட சர்வேவை பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 70%க்கும் அதிகமான உக்ரைனியர்கள் நாட்டோவில் சேரத்துக்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. இதை பார்க்குறப்பே ஒரு விஷயமானது புரியும். இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருந்தாங்க, இதை யார் பண்ணியிருக்காங்க, எதனால ரஷ்யா கிரீமியாவை பிடிச்சாங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஏன்டா கிரீமியாவை பிடிச்சாங்களே அது ரஷ்யா பண்ண தப்பு தானே, ரஷ்யா வந்து கிரீமியாவை பிடிச்சது உக்ரைனை வந்து ஆக்குபை பண்ணுன்ற ஒரு காரணத்தோடு தானே சொல்லிட்டு. ரஷ்யா கிரீமியாவை பிடிச்சது இன்னொரு நாட்டோட ஒரு பகுதியை, மற்ற நாடு அது ரஷ்யான்னு இல்லை, யாராக இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் தப்பு தான். இதே நபர்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு ஒரு இடம் இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் பல காலமாக இந்தியாவோட ஒரு பகுதியானது பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் இருக்குது. அதை பற்றியெல்லாம் யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. பாகிஸ்தானே எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல ரஷ்யாவை மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ரஷ்யா 2014 உக்ரைனோட கிரீமியாவை எடுக்க விருப்பப்படாமல் உக்ரைனோட பெரும்பான்மையான பகுதிகளை இப்போ பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல 4 ரீஜன்ஸ், அதை பிடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னு வைங்க, ரொம்பவே ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். 2014 உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. உக்ரைன் கிட்ட பெரிய ஃபோர்ஸ் கிடையாது, உக்ரைன் கிட்ட பெரிய வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது. 2014 கிரீமியாவை பிடிக்கிறப்போ இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்லெஸ் ஆர்மியாக தான் உக்ரைன் இருந்துச்சு. அன்றைக்கி ரஷ்யா ஒரு ஃபார்வர்ட் புஷ்ஷை பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, பாதி உக்ரைனை கூட பிடிச்சிருக்கலாம்.
ஆனால் அன்றைக்கி ரஷ்யாவோட இன்ட்ரெஸ்ட்ன்றது அது கிடையாது. இந்த இடத்துல ஒரு நேவல் ஃப்ளீட் வரக்கூடாது, நேட்டோன்றதில் உக்ரைன் சேரக்கூடாதுன்றது மட்டும்தான் ஒரே ஒரு கண்டிஷனாக இருந்துச்சு. அதனால் மட்டும்தான் கிரீமியாவோட ரஷ்யா நிறுத்தினாங்க. இவ்வளவு ஏன், கிரீமியாவில் இருந்த நிறைய மக்களை அங்கே லோக்கல் அத்தாரிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி, எங்களுக்கு இங்கே எப்படி டான்பாஸ் ரீஜனில் ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டு நாங்கள் ரஷ்யா கூட சேர விரும்புகிறோன்னு ப்ரோ ரஷ்யன்ஸால் ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டுச்சோ, அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கிரீமியாவில் நடந்துச்சு. அவங்களுக்குள்ள தீர்மானம் எடுத்து ரஷ்யாவோட எங்களை சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு பல கட்டங்களில் அந்த இடத்துல போராட்டம் நடந்திருக்கு. இதையெல்லாம் உக்ரைன் வெளியில் சொல்ல மாட்டாங்க, அமெரிக்கா சொல்ல மாட்டாங்க, நேட்டோவில் இருக்கவங்க இதை பற்றி எதுவுமே பேசவே மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ திடீர்னு 2014 நாங்கள் உக்ரைனை வந்து நேட்டோவில் சேர்த்துருக்கணும், உக்ரைனியர்கள் எல்லாம் நேட்டோவில் சேரணும்னு விருப்பப்பட்டிருக்கான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது. 2014 இந்த மக்கள் புரட்சி ஏற்பட்டது ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ரஷ்யா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நிறைய சம்பவங்களும் அது தொடர்ந்து நடந்திருக்கு. ஆனால் இன்னுமே இவங்க சொல்கிறது என்ன தெரியுமா, வெஸ்ட்டுக்கு உக்ரைன் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, உக்ரைனோட சேஃப்டிக்காக நாங்கள் நேட்டோ உள்ளே கொண்டு வரோமே தவிர நேட்டோவுக்கு உக்ரைன் வந்து அவசியமான ஒரு விஷயம் கிடையாதுன்னு பச்சையான ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு உக்ரைன்ன்றது நேட்டோவில் சேர்ந்துருச்சுன்னா ரஷ்யாவோட தலையில் ஒரு கன்னை வச்சுக்கிட்டு எந்நேரமும் நேட்டோ நிற்கிற ஒரு கதை தான். அந்த ஒரு கண்டிஷன், அந்த ஒரு க்ரைட்டீரியாவை மட்டுமே மையப்படுத்தி தான் நேட்டோவில் சேரக்கூடாதுன்ற அந்த ஒரு கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு தயார்னு ஆரம்பத்திலேயே ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட்டுக்கு புதின் ஒரு பெரிய மெசேஜை கொடுத்தாரு. மெசேஜ்னு கொடுக்குறத விட நேட்டோவில் நீங்கள் சேராதீங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட்டுமே வச்சுருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் அப்போ விட்டுட்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து நேட்டோ தான் காரணம், உக்ரைனோட மக்கள் வந்து நேட்டோவில் சேர விரும்பினாங்க, உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்காம விட்டது எங்களோட தப்புன்றது. நீங்கள் ஆயுதங்களை கொடுத்ததுனால தானே இந்த பிரச்சனையே, ஆயுதங்களை கொடுக்காம இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. நேட்டோட வெப்பன்ஸ் உள்ள வருது, ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவோட வெப்பன்ஸ்லாம் ரஷ்யாவோட பார்டரில் வந்து நிற்குதுன்றதுனால தானே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது. ஆனால் இது எல்லாத்தையும் பூசி ஒழுகிறதுக்காக, இது எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காக இவங்களை சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, ரஷ்யன் அக்ரெஷன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.